நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்தக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாயங்காலம் உங்கள் சமூகத்தில் கடந்து வர உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கூடியிருந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னும் திரளான மக்களை கொண்டு வந்துள்ள மகிழ பண்ணும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். பாடல் மூலமாக எங்களோடு பேசும். வசனத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமையும் கனத்தையும் இயேசு அப்பா கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆயிரத்தி 107வது பாடல். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். மணமகனை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல், மணமகனை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல், விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை, உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன்.
எப்போது வருவீரையா. ஹல்லேலூயா. 1111வது பாடல். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறேன். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறேன். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றேன். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றேன். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல.
முடியாதது உமக்கு எதுவுமில்ல, முடியாதது உமக்கு எதுவுமில்ல. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவுமில்ல ஏசப்பா, எதுவுமில்ல, முடியாதது எதுவுமில்ல. எதுவுமில்ல ஏசப்பா, எதுவுமில்ல, முடியாதது எதுவுமில்ல. கடினமானது உமக்கு எதுவுமில்ல, முடியாதது உமக்கு எதுவுமில்ல. கடினமானது உமக்கு எதுவுமில்ல, முடியாதது உமக்கு எதுவுமில்ல. எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீர். எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீர். அற்புத அடையாளங்களினால் உன் ஜனங்கள் புறப்பட செய்தீர். அற்புத அடையாளங்களினால் உம் ஜனங்கள் புறப்பட செய்தீர். எதுவுமில்ல ஏசப்பா, எதுவுமில்ல, முடியாதது எதுவுமில்ல. எதுவுமில்ல ஏசப்பா, எதுவுமில்ல, முடியாதது எதுவுமில்ல. கடினமானது உமக்கு எதுவுமில்ல, முடியாதது உமக்கு எதுவுமில்ல. கடினமானது உமக்கு எதுவுமில்ல, முடியாதது உமக்கு எதுவுமில்ல. ஹல்லேலூயா. 1115வது பாடல். மனம் இறங்கும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு,
சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராபா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ராபா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். யெகோவா ராபா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராபா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Hallelujah. 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 எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு பலத்தோடு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னோடு பேசும், வசனத்தை எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். சத்தமோடு சொல்லுங்க, பிதாவே உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். வசனத்தை எங்களுக்கு தாரும், வசனத்தை எங்களுக்கு தாரும், வசனத்தை எங்களுக்கு தாரும், வசனத்தை எங்களுக்கு தாரும். பிதாவே எங்களுடைய கண்களை திறந்தரலும், எங்களுடைய காது திறக்கட்டும், எங்களுடைய இருதயம் திறக்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே எங்களுடைய இருதயம் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காதுகள் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமோடு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே என்னோடு பேசும். சத்தமோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா. 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 இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 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 நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 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 எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாள் சாயங்காலம் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கூடும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, இப்படிப்பட்ட காரியங்களை தேசத்தில் வைக்கவே கூடாது. இப்படி தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வைக்கிறதுனால தான் அந்த தேசத்துக்கு சாபம் வருது. அந்த தேசத்து மேலே ஆண்டவர் கோபப்படுகிறார். தேவ பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம செயல்படக்கூடாது. செத்து போனவங்களுக்கு ஒரு மாலை போடுவது, செத்து போனவங்க கல்லறையில் போய் கஞ்சி காய்ச்சி ஊற்றியது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாமே கையினால் செய்யப்பட்டதெல்லாம் என்னது? விக்கிரங்கள். எதெல்லாம் நமக்கு விக்கிரங்களாக தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு நம்ம விலக வேண்டும். அடுத்தால 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல நாளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்கு ஒரு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நாள், வாரத்தின் முதலாம் நாள். இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம அதில் பயபக்தியாக இருக்க வேண்டும். 10 மணிக்கு ஆராதனைனா ஒரு 11 மணிக்கு போவோம். பாட்டெலாம் முடியட்டு ரொம்ப நேரமாக சர்ச்சில் உட்கார முடியாது அப்படி சொல்லி நம்ம பின்வாங்கக்கூடாது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூற கடவும். நம்ம முதல் ஆளாக ஆலயத்துக்கு போனோம் அப்படி அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆரம்ப காலங்கள் நம்முடைய முன்னோர்கள் சைக்கிளில் நடந்து ஆலயத்துக்கு ஓடுவார்கள். இப்படி ஒரு பெரிய ஊர் இருக்குன்னா ஒரு சபை தான் இருக்கும், அப்போ வேறு சபையே இருக்காது. அதனால் அந்த சர்ச்சுக்கு எல்லோரும் ஓடி போவார்கள். நைட்டில் நம்ம சாட்சியில் விட மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துன்னா விட மாட்டாங்க. அடுத்த வாரம் சொல்லிகள்லாம் அந்த உட்காரும்பாங்க. ஆமாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டையாக சாட்சி சொல்ல முடியாது. நைட்டில் நம்ம 6 மணிக்கு வரலையா சாட்சி சொல்ல முடியாது. திருவந்தா கிடையாது உனக்கு போ. அப்படி பல ஸ்ட்ரிக்கு அந்த காலங்கள் இருந்து, ஆனாலும் ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவருக்காக அவங்க ஓடி ஆலயத்து வருவார்கள். அந்த காலத்தில் லைட்ஸு கிடையாது. அப்போ தேவ பிள்ளைகள் இந்த கர்த்தரை ஆராதிக்கிற நாள், இது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். இந்த நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணா எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நாள், அப்போ தான் கல்யாண வீடு, செத்த வீடு எல்லாம் வரும். தூரத்து சொந்தமாக இருக்கும், ஆட்டோ பிடிச்சி ஓடியே போயிடுவாங்க. அது இன்னொரு நாள் போய் கேட்டீங்கன்னா அங்கே என்ன வராது. ஏன்னா நம்ம குடும்ப கோத்திரங்கள்லாம் நம்மளை மதிக்காது அப்படி சொல்லி அந்த ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். நம்ம விசுவாசி இப்படி ஓடுவாங்க, கையில் பிடிக்க முடியாது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்ட பிள்ளைகள் நம்ம ஆண்டுக்கு தான் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைனாலே திடீர்னு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும், சண்டை வரும், வாக்குவாதங்கள் வரும், பசி கொடுக்கும் ரொம்ப. இப்படி பல கூத்தம் பிசாசு பண்ணுவான். இது நீங்கள் ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்க. ஆலயத்தில் வந்த உடனே எல்லாம் போயிடும். நல்லா சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். நம்மளை ஆண்டு சமூகத்தில் வரவிடாதபடி பல பிரச்சனையும் பல குழப்பம் வரும். நீங்கள் ஒரு மனமாக அந்த நாள் நம்ம ஆண்டு சமூகத்தில் இருக்கணுங்க, என்ன இருக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து எனக்கு வாசிங்க. என் ஓய்வு நாட்களையும் ஆசிரித்து என் பரிசுத்த பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். பயபக்தியாக இருப்பீர்களாக. இன்னைக்கு அம்மா வீட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி நைட்டில் நம்ம காலையில் வண்டி ஏறி போயிடக்கூடாது அம்மா வீட்டுக்கு. அப்படி ஆசை வரும், பேய் தூண்டும். எங்கேயாவது உங்களை கொண்டு போயிடலான்னு பிசாசு பிரயாசப்படுவான். நீங்கள் இன்னொரு ஆத்மாவை உள்ளே கொண்டு இருக்க பிரயாசப்படணும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு ஆத்மாவை இங்கே கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் பிரயாசப்படணும். அப்போ உங்களை அவங்க என்ன கொண்டு போவே முடியாது. ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். எல்லாருமே ஆத்மாதையும் செய்யணுங்க தான் தேவ சித்தம்.
3 வருஷம் தண்ணி விரவு எல்லாம் தண்ணி உரம் எல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சாச்சு. அந்த சம்சாரிக்கு மரத்தை வெட்டுக்கு மண்ணம் இல்லை. ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? வருஷத்தில் ஆயிட்டு 3 வருஷம் ஆயிட்டு. என்ன இருந்துச்சு மாட்டாங்க, கனி கொடுக்க மாட்டாங்க, வெட்டு. ஆனால் தோட்டத்து வேறு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே இந்த 1 வருஷமும் பார்ப்போம். நீங்கள் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகு? ஒவ்வொருத்தரும் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும்? யோசித்து பாருங்க. 4 வெள்ளாடு மேய்க்கிறிய, குட்டி போடலாம், என்ன செய்விய? நீங்களே சொல்லுங்களா, என்ன செய்விய? இந்த ஆட்டை போட்டு மேய்ச்சி ஒரு கிடா குட்டியை விற்று செலவு பண்ணான்னு பார்த்தா அது என்ன செய்ய மாட்டாங்க, குட்டியே போட மாட்டாங்க. இந்த ஆடு மேய்ப்பே நமக்கு வேண்டாம்ப்பா அப்படி சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். அப்போ அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார். இப்போ தக்காளி செடிக்கெல்லாம் களை வெட்டும் போது தன்னாலே கொப்பு முறிஞ்சிடும். அல்லேலூயா. கடலைக்கு களை வெட்டும் போது கொப்பு முறியாது. மிளகுக்கு களை வெட்டும் போது கொக்கு தன்னாலே முறிஞ்சிடும். இப்போ அதிக சுத்தம் பண்ணும் போது அந்த செடிக்கு என்ன உண்டாகிறது? வலி உண்டாகிறது. ஐயோ எனக்கு வலிக்கு, ஐயோ தூக்கம் வரல, ஐயோ போராட்டம். அப்போ கனி கொடுக்கும்படியாக, அதிக கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் இதை செய்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சொல்லுங்க, இதில் மகிழ்ந்து களி கூற கடவுள். நீங்கள் ஆலயத்தில் இன்னைக்கு எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நம்ம சாப்பிட்றணும், அது நமக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைங்க, ஆரோக்கியத்தை கொடுக்க நினைங்க, அப்படியே நடக்கும். நம்ம ஆலயத்தில் நீ சாப்பிடணும், வீட்டில் சோறு பொங்கக்கூடாது, நீ நம்ம வீட்டில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போவோன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. 1000 நாளை பார்க்கிலும் சொல்லுங்க, ஒரு நாள் அப்படி வாசல் இருப்பதே மேலான நலம். அப்போ நீங்கள் எவ்வளோதான் பொங்கி சாப்பிட்டு, எவ்வளோதான் விருந்து கொண்டாடி, எப்படிதான் பண்ணினாலும் நீங்கள் தேவ சமூகத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதான் வேதம் சொல்லுது, உங்கள் சொந்த பேச்சோடு என்ன செய்யக்கூடாது? பேசாமலும். சொந்த இஷ்டமான இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அன்னைக்கு போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த நாள் நம்ம ஆலயத்தில் இருக்கணும், சபையில் முதலாக இருக்கணும், சபைக்கு போகணுங்க எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்தின்படி நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் அந்த காலங்களில் நாங்கள் ஐஸ்வர்யம் பண்ணும்போது நாகர்கோயிலுக்கு பாளையங்கோட்டை ராஜேந்திரன் பாசு பிரசம்னா வருவார். அந்த காலங்களில் கன்வென்ஷன் கொடுத்ததுக்கு அவர் பிரசம் கேட்கறதுக்காக இங்கிருந்து நான் பசு பிடிச்சி அங்கே போவேன். நம்ம சாயங்காலம் அந்த கூடத்து போகணும்னு கதைக்கடியில் பசு பிடிச்சி போயிட்டு தங்கிட்டு மரணவது. அப்படி ஒரு கிறுக்கு அந்த காலங்களில் டேப்பரிக்கானில் கட்டியே போட்டு அங்கே போய் பிரசம் பதிச்சு வர்றது அந்த காலத்தில். அதனால தேவ பிள்ளைகள் நம்ம வாஞ்சை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்களை தான் ஆண்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார். அலே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால 3, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகையும் கொடுக்கும். போதும் பாருங்க. 3 என்ன சொல்லு? நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் சொல்லுங்க, என் கற்பனை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை என்ன செய்வேன்? பெய்ய பண்ணுவேன். அந்த கட்டளையின்படி செய்தால் நீங்களே யோசித்து பாருங்க, நீங்கள் செய்கிறீர்களா? ஆண்ட வார்த்தை கீழ்படுகிறீர்களா? ஆலயத்துக்கு வரனாலே ஆஸ்பத்திரி போன மாதிரி வருவோம்.
ஏதோ ஒரு நாள் என்னைக்காவது போகும்போது அதே மாதிரி சர்ச்சைக்கு. நம்ம ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்தால், அதான் வசனம், கீழ்ப்படிந்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை வரப்பண்ணி பூமி தன் பலனையும் மரங்கள் தங்கள் கனியும் கொடுக்கும். அப்போ ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஒழுங்காக வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டு தருவார். அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஆண்டு என்ன செய்வாராம்? வீடு வாசலை ஏற்படுத்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதி என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். அந்த காலங்களில் 93, 96 நாகர்கோயிலில் ஒருத்தர் வால்போஸ் அடித்து தருவார் எங்களுக்கு. அவர் வீட்டில் போய் காவலிருந்து வால்போஸ் வாங்கி கொண்டு இங்கே கிராமமாக கொண்டு நான் ஒட்டுவேன். அப்போ இங்கே நாகூருக்கு போகிறதுக்கு 5 ரூபா டிக்கெட், அதுக்கு எனக்கு ரூபா இருக்காது. அந்த காலத்துலேயும் நான் அதை வாங்கி கொண்டு எப்படியாவது ஓட்டிட்டு தான் இருப்பேன். அப்போ அந்த காலத்தில் அந்த மனுஷன் பெரிய பணக்கார ஆள். அந்த வீடு எங்கள் வீடமே பெரிய வீடு, அது இறைச்சியோட வச்சுருக்காரு. பெரிய ரவுடியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆள். இப்போ இறைச்சிக்கிட்ட இருக்குது. இன்றைக்கு நம்ம அந்த நாட்கள் அப்படி ஒட்டுனால தான் இன்றைக்கு அவருக்கு முன்பாக நம்மளே அதே மாதிரி ஆசிரிச்சுக்கிறாண்டு. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் இன்னைக்கு அவருக்கு அவர் முன்ன போய் நின்று நம்ம அழகாக பேசுறதுக்கு நம்மளை அவருக்கு ஈக்குவல் ஆண்டு வச்சுட்டார். அன்னைக்கு பால் போச்சு தரமாட்டேன்னு சொல்லுவார் எனக்கு. அப்படி அவர் இருந்தார், ஏதோ ஒன்றுக்கமாக ஆக்கிறான்ட்டு. ஆனால் தேவ பிள்ளைகளை நாம் யார் பெரிய பணக்காரர் இருந்தாலும் நம்ம ஆண்டுக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் அதே ஆளுக்கு நம்மளை ஈக்குவலாக வைப்பார். அல்லேலூயா. நல்ல கவனமாக இருங்க. அவன் பணக்காரன் இவன் பணக்காரன் நம்மளை ஆண்டு ஆசை நினைக்காதுங்க. முதல்ல நீங்கள் ஆண்டு வேலை செய்து பாருங்க. நான் ஒற்றுக்க வால்போஸுக்கு அளவே கிடையாது. தசைவள பணக்குடி எல்லா கிராமங்களும் போய் ராத்திரி போய் ஒரே ஒட்டு தான். அப்படி அந்த காலத்தில் இப்படி செய்தனால, அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் ஏழை இருந்தாலும் ஆண்டோட வேலை செய்து பாருங்க. என்னை கனம் பண்ணுறதை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆண்டு கனம் பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசிரிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுறதை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். நீங்கள் ஆண்டரை கனம் பண்ணுறாலாம் மாறணும். வேலை செய்தால் ஆண்டுக்கு வேலை செய்யணும். உலகத்தில் நிறைய பேருக்கு வேலை செய்தாலும் ஒரு பகுதி ஆண்டுக்கு வேலை செய்யணும். நீங்கள் பாதி நேரம் ஊழியம் செய்து பாருங்கள். வேலை செய்து கொஞ்சம் டைம் ஊழியம் செய்து பாருங்கள். ஆண்டவர் அந்த வேலைக்கு கூலியை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் முழு நேரம் ஊழியம் செய்கிறத விட பாதி நேரம் ஊழியம் செய்கிறது ஆசிரியப்படுவாங்க. அல்லே சொல்லுங்க. ஏன்? ஒருத்தருடையுமே காணிக்க காசு என்ன செய்யண்டாம்? எதிர்பார்க்க வேண்டாம், வாங்க வேண்டாம். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அழகாக செய்யலாம். எல்லாலே சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஆண்டு பயன்படுத்தலை. ஊழியம் நமக்கு கிருபை இல்லை, ஊழியம் ஆண்டு தரமாட்டேங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது என்னன்னா, வேலைக்கு 8 மணி நேரம் செய்கிறோம், 10 மணி நேரம் செய்கிறோம். அதே 10 மணி நேரம் நம்ம ஒரு ரூமில் இருந்து வேதம் வாசித்து ஜோமுன்னு எப்படி இருக்கும்? அதே 8 மணி நேரம், 8 மணி நேரத்தில் இன்னைக்கு வேலைக்கு போகிறது மாதிரி நினச்சி ஆண்டவர் சமூகத்தில் 8 மணி நேரம் வேதம் படித்து ஜோம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? வர கிரீசியமாக செய்யாதா? ஆள் நம்மளை தேடி வருமாறாதா? நல்லா சொல்லுங்க. மறைமுகமான ஜபம் வெளியரங்கமாக என்ன செய்யும்? பதிலளிக்கும். கேன்சர் சுகமாகிற மாதிரி. திடீர்னு கேன்சரில் உள்ள ஆள் 100 ஆளுக்கு சுகமும் கிடைச்சிடும். அப்போ திருப்பி ஒரு பெரிய மேடை பிரசங்கம் வந்துடுவார். நம்ம எல்லாருமே வேலைக்கு போவோம், 8 மணி நேரம் வேலை செய்வோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு 2 மணி நேரமாவது தேவ சமுதிரம் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? சுகம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. எவ்வளோதான் நீங்கள் உலக வேலை செய்தாலும் 2 மணி நேரம் நம்ம இந்த ரூமில் இருப்போம், கதை போட்டிக்கிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேதம் படித்து ஜோம்னு சொல்லலாம். யாராவது செய்வீங்களா? இந்த 2 மணி நேரம் மறைமுகமாக ஜோமிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வெளியரங்கமாக ஆண்டு நினச்சி வருவங்களே பலன் தருவார். எல்லாம் சொல்லுங்க. திடீர்னு ஆளுக்கு ஜோமுனே கேன்சர் ஜோம் ஆயிரும். அவங்க பேரை யாராவது நிப்பாட்ட முடியுமா? பேரை யாராவது மறைக்க முடியுமா? எல்லாம் சொல்லுங்க.
மறைமுகமாக ஒரு சில நேரம் நம்ம ஜெபம் பண்ண நம்மளால முடியல. வேதவாசத்து ஜெபம் பண்ணி அந்த டைம் ஆண்டு கொடுக்க முடியல. நாங்கள் இந்த மாதம் திருநெல்வேலியில் ஊழியர் கொடுத்து போயிருந்தோம். எங்களுக்கெல்லாம் ஒரு கமிட்டி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஊழியர் கூட்டம். தலைவர் மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பிரசனம் பண்ணார். அவர் வயசு 88 வயசு. 88 வயசுல எங்களுக்கு பிரசனம் பண்ணுறாரு. எங்களுக்கு இல்லை சொல்லுங்க. அது சொன்னார் 3 மணி நேரம் முழங்கால ஜெபம்னு சொன்னார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் வெக்கம் உண்டாகி போச்சு. எல்லாம் சொல்லுங்க. அப்போ சொன்னார், நீ 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் இல்லாமல் நீ என்ன ஊழியம் பண்ணுவா? ஒரு நாள் வேலைக்கு போனால் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்? அப்போ நீ தேவ சமூகத்தில் இருக்கலாமில்ல? நான் இன்னைக்கு இந்த வயசுல 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். எனக்காக இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டு சுகமாகிடுச்சுக்கார். கண்ணாடி போடலை, பல் உழையில, எந்த பலவீனமும் மட்டும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. வயசு எத்தனை? 88. நல்லா சொல்லுங்க. நம்மளை இருந்த எழுத முடியல, எழும்ப முடியல, எழும்புனா உட்கார முடியல, இப்படி சொல்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவ சமூகத்தில் இருயா. வேலை இல்லை, சொல்லிலங்கெல்லாம் தேவ சமூகத்தில் இரு, வேலை கிடைக்கும். என்னை பயன்படுத்தலன்னு சொல்கிறால, தேவ சமூகத்தில் இரு, ஆட்டோமேட்டிக்காக வரம் கிரியை செய்யும். நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் இருக்காதனால தான் வரம் என்ன செய்ய மாட்டாங்க, கிரியை செய்ய மாட்டாங்க. நம்ம பேர் புகழ் பெற்று வழங்க மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகப்பரமான வேலைன்னா நம்ம வேலைக்கு நல்ல வேலை செய்வோம், அடுத்தவங்க வேலை செய்வோம், வேர்வை சிந்தி வேலை செய்து நல்லா பிரயாசப்படுவோம். நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ரூமில் கொஞ்ச நேரம் இருக்கணும்னா என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. பல மணி நேரம் செய்ய மாட்டோம், இருக்கவே மாட்டோம். அவர் 3 மணி நேரம் நான் முழங்காலுக்குன்னு சொல்கிறார். நம்ம 10 நிமிஷம் நினைச்ச மட்டும் முழங்கால் போட முடியல. அதனால தான் நம்ம மூலமாக இயேசு அற்புதத்தை நினைச்ச முடியல, செய்ய முடியல. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படி செபிக்கிறனால தான் நாங்கள் 62 பேர் கூடியிருந்தோம் தலைவர்மாரு. அந்த 62க்கும் அவர் ஒத்தை பரிசம் பண்ணார். அவர் அப்போ ஆண்டு எங்கே கொண்டு பயன்படுத்துகிறாரு? எல்லா ஊழியருக்கு முன்பாக அவர் பெரிய ஊழியரை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் தான் ஆண்டு உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகம்னா என்ன? ஆலயத்து வந்தாச்சு, இனி தூக்கம் வரல, நீங்கள் தனியாக பைபிள் படித்து ஜோமிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி ஜோமிட்டே இருந்தால் ஆண்டு உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். இல்லை சொல்லுங்க. இப்போ ஆண்டு நம்மோட பேச வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் சொல்லுங்க. என்ன செய்வோம்? ஜெபத்தை நுப்பாட்டிடுவோம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டு ஜெபத்தை கேட்கிறவர். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். போதும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்துருக்களை நம்ம துரத்த வேண்டுமானால், சத்துருக்கள் பட்டயத்தால் விழ வேண்டுமானால் நம்ம தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகம்னா என்ன? உங்களுக்கு உங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரூமில் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, பைபிளை மட்டும் கையில் வச்சுக்கிடுங்க, பைபிள் வாசிங்க, தோத்திரம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, தோத்திரம் பண்ணுங்க, ரெண்டும் போதும். அதான் தேவ சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும், தோத்திரம் வாசிக்கணும், தோத்திரம். அந்த இதை நீங்கள் கரை பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சத்துருக்கள் உங்கள்கிட்ட என்ன செய்வான்? ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. அப்போ வீண் செலவு நிற்கும், வீணான குழப்பம் நிற்கும், மரண பயம் விலகும். அல்லேலூயா. நாம் எத்தனை வீட்லையும் கதைன்னா விடுவோம், ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். கதை உடக்கு ரெடி, 1 மணி வரை கதை விடுவோம் ராத்திரி உறக்கல்லாமல். ஆனால் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரக்கு நமக்கு மனதில்லை. அடுத்தால வாசிங்க.
உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்லேலூயா. உங்கள் சத்துருகள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நமக்கு விரோதமாடும் சத்துருகள் விழ வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவ பலம் எங்க கிடைக்கிறது? நீ தனியாக இருந்து ஜெபிக்கும் போது கிடைக்கும். அல்லேலூயா. தனியாக இருந்து அழுது ஜெபிக்கும் போது அந்த கிருபை கிடைக்கும். தனியாக இருந்து போராடி ஜெபிக்கும் போது இந்த கிருபை கிடைக்கும். தனி ஜெபம் உங்க வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்க அதிசயத்தை அற்புதங்களை காணவே முடியாது. அல்லேலூயா. அடுத்தல வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. போதும், எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயங்கால கூட்டத்தை நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கோடி இந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கோடி இந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமை கனத்தை இசப்பா கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமை.